திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அதிவேகமாக வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது கவிழ்ந்த விபத்தில் அதை ஓட்டி வந்த கார் மெக்கானிக் மற்றும் அவரது 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். இந்த விபத்து குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே வந்த வரவூர் பகுதியை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா மோகன். அவர் வயது 30. இவர் மயிலாடுதுறையில கார் பழுது நீக்கும் கடை என்பதை நடத்தி வருகிறார். இந்த நிலையில இன்று காலை அவர் வரவூரிலிருந்து மிளகாய்த்தூள் அரைப்பதற்காக 1ஆம் வகுப்பு படிக்கும் தனது 6 வயது மகன் நிரோஷன் மற்றும் 3 வயது மகள் சியாஷினி ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் பூந்தோட்டத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய அந்த சாலையில கோவில் திருமாவளவன் இடத்திலிருந்து இருக்கிற இந்த மில்லுக்கு மிளகாய்த்தூள் அரைப்பதற்காக வந்துள்ளார். இதனையடுத்து அவர் மிளகாய்த்தூள் அரைத்து விட்டு அவர் தனது இருசக்கர வாகனத்தில் கோவில் திருமாவளத்திலிருந்து வரவூருக்கு போயிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல உங்களுக்கு அகர திருமாவளங்கிற இடத்துல எதிரில் வந்த கரூரிலிருந்து ஜல்லி ஏற்றி கொண்டு வந்த அந்த லாரி அதிவேகமாக வந்த லாரி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து மோகன் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது அந்த லாரி பக்கவாட்டில் சாய்ந்துள்ளது. இந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த மூவரும் லாரி கடியில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து விபத்து நடந்தவுடன் லாரியின் டிரைவர் விக்னேஷ் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் பேரளம் காவலத்துக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு லாரியில் உள்ள அந்த ஜல்லிக்கற்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி லாரியை தூக்கி நிறுத்திய பிறகு லாரிக்கு அருகில் உடல் நசுங்கி உயிரிழந்த அந்த மூவரையும் உடலை கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் பேரளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.